ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருத்தா இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிருத்தா கிளாஸுக்கு வந்திருக்க எல்லா பக்தர்களையும் வரவேற்கிறேன். ரொம்ப இது உயர்ந்த லிட்டரேச்சர். இது வந்து சைத்தன்ய சரிதாமிருத்தா. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. विमान रंगराज प्रभु जी कोड़ी 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 कोड़ान कोड़ी प्रणाम प्रभु जी. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु जी. நாங்க எல்லாமே வந்து மரணத்துடைய பிடியில இருக்கோம் பிரபுஜி. நீங்க ரொம்ப கருணையோட கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி கொடுத்த சைதன்ய சரிதாம்ங்கிறத உயர்ந்த அமிர்தத்தை கொடுத்து கருணையோட எங்களை ரட்சணம் பண்ணீங்க பிரபுஜி. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் பிரபுஜி. சில பிரபாத்துக்கு சைதன்ய சரிதாமிர்தம் கொடுத்த கிருஷ்ணதாஸ் கோசாமி அவங்களுக்கு, உங்க ரங்கராஜ் பிரபுஜிக்கு எல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் பிரபுஜி. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. கோடி கோடி பிரணாம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கோடி கோடி பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரி போல் ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கஞ்சி பிரபு கி ஜெய். ஜெய். ஹரே கிருஷ்ணா. இந்த லீலையெல்லாம் நம்ம கேட்கறது மூலமாகவே நமக்கு பல நன்மைகள் நடக்கும், மனசு தூய்மையடையும், நம்ம பக்தியும் ஸ்திரமாகும். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண லீலைகள் கிடையாது. அந்த வகையில நம்ம வந்து இது வந்து நம்ம ஒன்றும் எனக்கும் சைத்தன்ய சரிதாமிரத்தை வந்து டெய்லி படிச்சு எனக்கு மனசுல புரிஞ்சுக்கிட்டத விஷயத்த சொல்றேன். ஆனா இது வந்து என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் பக்தருடைய கருணை எடுத்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய கருணை பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுங்க. நம்ம தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. இது மூலமா நான் வந்து என்னுடைய இது ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது. குரு கிருஷ்ணர் நம்மளுடைய ஆச்சாரியோடைய அவங்களுடைய கருணை மூலமா புரிஞ்ச அளவுக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருடைய நன்மைக்காகவும் நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தின்றதுக்காகத்தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம். இல்லைன்னா சைத்தன்ய சரிதாமிருத்தாங்கிறது பிரபுபாதா சொல்லுவார், இது எப்படி கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அதையும் தாண்டி இது வந்து ஒரு பிஹெச்டி லெவலான சப்ஜெக்ட்னு சொல்லுவார். அதனால நம்ம பார்க்கறது ஒரு முதல் படியான அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஆழ்ந்த விஷயங்கள். மேபி அதை பின்னாடி நம்ம ஆச்சாரியர் மூலமா கேட்கும் பொழுது இன்னும் புரியும். ஆனா இது வந்து அட்லீஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் என்ன தெரியுதோ அது தெரிஞ்சுக்கணும். அது படிக்கிறது மூலமாவே நம்ம வந்து தூய்மை அடைவோம். அதனால படிக்கிறது கேட்கறது மூலமாவே கான்சியஸ்னஸ் தூய்மை அடைந்து கிருஷ்ண பக்தி நல்லா சித்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம இதை கேட்கலாம். கேட்கறதே ரொம்ப